ஒருத்தன் இவனோட வீட்டுல ஒரு டிஃபரெண்டான பாக்ஸ் இருக்கு. அது என்னன்னு சொல்லி கிட்ட போய் பார்க்கும்போது டக்குன்னு மறைஞ்சு ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ராணி குளிக்கிற பாத்ரூம்ல போய் விழுந்துடுறான். அதுக்கப்புறம் அந்த ராணிக்கு என்ன நடக்குதுன்னு ஒன்னும் புரியல. இவனுக்கு என்ன நடக்குதுன்னு யோசிக்கிறதுக்குள்ள மறுபடியும் டக்குன்னு மறைஞ்சு இவனோட வீட்டுக்கு வந்துடுறான். இவன் போய் விழுந்ததுல அந்த ராணியோட கழுத்துல கொஞ்சம் அடிபட்டு இருக்கும். அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் கழட்டி அங்கேயும் ஒரு பாக்ஸ் இருக்கும். அதுக்குள்ள போடும்போது டக்குன்னு மறைஞ்சு இவன் இருக்கிற இடத்துக்கு வந்துடும். இவனும் அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இந்த பாக்ஸ்ல இருந்து எப்படி டெலபோர்ட் ஆகுதுன்னு ஒன்னும் புரியாதனால பக்கத்துல இருந்த மருந்து பாட்டில தூக்கி அதுக்குள்ள போட்டு பார்க்கறான். அது டக்குன்னு மறைஞ்சு இந்த ராணி காலத்துக்கு போயிடுது. இந்த ராணிக்கு நல்லா அடிபட்டு காயம் இருக்கும். இவளோட ட்ரெஸ் போட்ட இடத்துல மருந்து இருக்கத பார்த்து கடவுள் தான் அந்த ராணிக்காக மருந்து அனுப்பி இருக்காங்கன்னு சொல்லிட்டு கடவுளுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு அந்த மருந்தை ராணிக்கு போட்டுறாங்க. இவனுக்கும் ஒரே கியூரியாசிட்டியா இருக்கு, இந்த சின்ன பாக்ஸுக்குள்ள எப்படி எல்லாம் டெலபோர்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி வைக்கிறான். அது இந்த ராணி எடுத்து நல்லா சாப்பிடுறாங்க. இவனுக்கும் ஆச்சரியத்துல என்னென்னமோ வைக்கிறான். ஆப்பிள வச்சு பார்க்கறான், நிறைய பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சு பார்க்கறான். ஆனா ரிட்டர்ன் எதுவுமே வராதனால இவன் கொஞ்சம் அப்செட் ஆயிடுறான். ஆனா இந்த ராணி காலத்துல வாழ்றவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா போயிடுது. அதுக்கப்புறம் இந்த ராணிக்கு ஒரு கன்னு தேவைப்படும். இவங்க நாட்டு மேல ஒரு போர் தொடங்குறதுனால ஒரு கன்னு வேணும்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதி அதுக்குள்ள வச்சிருவாங்க. அந்த லெட்டரை படிச்சு பார்த்துட்டு ஒரு பெரிய கன்னை வாங்கி அதுக்குள்ள வச்சிடறான். இந்த ராணி அவங்க நாட்டு மேல போர் தொடுத்தவங்களை அந்த கண்ணால சுட்டு கொன்னுடுறாங்க.